இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா, இந்த மாரி ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, 3 முட்டை இருந்தா போதும். அதுதான் இப்போ பண்ண போறோம். அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, இதில நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு அந்த மாரியே துருவி வச்சிருக்கோம். கேரட் துருவினதுலயே. அதில துருவி இருக்கிறது நல்லா தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க திருவுன உடனே, இல்லைன்னா கருப்பாயிரும். அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க ஒரு 2, 3 நிமிஷம். வதங்கினதுக்கப்புறமா இதில பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு, இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே வதக்குனா போதும். இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை பாருங்க. சூப்பரா வதங்கிடுச்சு. இதை இப்போ நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறட்டும். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில ஒரு 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உடைச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 முட்டை தான் பிளேட்டில் காட்டியிருந்தேன். ஆனால் இப்போ நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கூட கொஞ்சம் கிடைக்கும் பீஸ். அதனால இப்போ 3 முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பொங்க 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 அடித்து எடுத்துக்கோங்க. சூப்பராக நல்லா பொங்க பொங்க அடித்தா தான் நல்லா ஃபஃபியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட், உருளைக்கிழங்கு கலவையை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது கூட மல்லி இலை பொடிசா, மல்லி இலையும் கருவேப்பிலையும் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது கூட 4 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆரோக்கியம் தரக்கூடிய பொருளாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள். அதனால குழந்தைங்களுக்கு தைரியமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயில் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேன் இல்லை ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க கலவையை பாதி சேர்த்துக்கலாம். பாதி சேர்த்துட்டு ஒன்று போல் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு சைடுகளையும் நல்லா ஒன்று போல் தேய்ச்சிங்கன்னா நல்லா ரவுண்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் பிளேட்டை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரை அது மேலே நல்லா துருவி விட்டுட்டிங்கன்னா நம்ம சாப்பிடையில செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம மீதி இருக்க கலவையும் சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துட்டு ஒன்று போல் தேய்ச்சி விட்டுறலாம் பாருங்கள். பன்னீர் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒன்று போல் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இன்னொரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2, 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை திருப்பி போடுங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேனு தோசைக்கல் எதுலனாலும் மாற்றிட்டு திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு 2, 3 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு சாஸோடு தொட்டு சாப்பிடையில செம டேஸ்டியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளைக்காவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு மற்ற நேரம் டைம் கிடைக்கலன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் இதெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ண முடியலன்னா சண்டே அன்றைக்கி கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாருங்கள் சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ சாஸை தொட்டு சாப்பிடுங்க. ஓகே பாய், தேங்க்யூ.